ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல சிவனை பற்றியும் சிவன் கதைகள் மற்றும் சிவஸ்தல வரலாறு பற்றியும் தான் பார்த்துட்டு வரோம். நம்ம சுற்றி நடக்கின்ற நல்ல செயல் கெட்ட செயல் இது எல்லாத்திற்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்கும். மனிதர்களான நம்மளுடைய செயலுக்கே காரணம் இருக்கும் அப்படின்னா சிவபெருமானுடைய செயலுக்கு காரணம் இல்லாம இருந்துடுமா? இன்றைய பதிவுல நம்ம பார்க்க இருக்க காணொளி எப்படி 3 லோகங்களையும் ஆண்ட ராவணனின் பாட்டன் சுமாலிக்கு சிவபெருமான் அளித்த வரமும், மேலும் சப்த ரிஷிகளில் ஒருவரான காசிப ரிஷி சிவனுக்கு கொடுத்த சாபமும், இது மட்டுமன்றி ஒரு யானை சிவனிடம் பெற்ற வரமும் தான் சிவன் மற்றும் பார்வதியின் புத்திரனான விநாயக பெருமானின் மனித தலை வெட்டப்பட்ட புனர்ஜென்மமாக யானை தலை பொருத்தப்பட்டதன் கதையாகும். வணக்கம், இது நான் சிவன் படைப்பு. சிவனோடு உங்களுடன் இணைந்து இருப்பது யமுனாகிரி. முந்தைய காலகட்டத்தில் மாலி, சுமாலி, மாலியவான் என்ற அசுர சகோதரர்கள் 3 பேர் இருந்தனர். இதுல மாலியவான் என்ற அசுரன் விஷ்ணுவுடன் கொண்ட யுத்தத்துல இறந்து போறாரு. தப்பி பிழைத்த மாலி, சுமாலி இந்த 2 அசுரர்களும் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்காங்க. தவத்தில் மகிழ்ந்து சிவபெருமானும் என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு மாலி, சுமாலி இருவரும் அமரத்துவத்தை வரமா கேட்குறாங்க. அமரத்துவம் யாருக்குமே வழங்கப்படாது அப்படின்றதுனால எங்கள் இருவரையும் எதிர்த்து யார் போர் புரிந்தாலும் தாமே குறுக்கிட்டு அவர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்குறாங்க. சிவபெருமானம் வரத்தை கொடுக்குறாரு. வரத்திற்கு பிறகு மாலி, சுமாலி இந்த 2 அசுரர்களும் 3 லோகங்களையும் துன்பத்துக்குள்ளாக்குறாங்க. சிவபெருமானிடம் வரம் பெற்றிருந்ததுனால இந்த 2 அசுரர்களையும் எதிர்த்து எந்த ஒரு தேவர்களும் போர் புரிய முன்வரல. ஒரு சமயம் சூரிய தேவர் தன்னுடைய சுற்றுப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது இந்த 2 அசுரர்களும் அவருடைய பாதையில் குறுக்கிட்டு பயணத்தை தடுத்திருக்காங்க. இதை பொறுக்க முடியாத சூரிய தேவர் இந்த 2 அசுரர்களையும் தாக்கும் பொருட்டு போர் புரிஞ்சிருக்காரு. போரில் மாலி, சுமாலி இருவரின் வரத்தின்படி சிவபெருமான் குறுக்கிட்டு சூரிய தேவரை தன்னுடைய திரிசூலத்தின் மூலம் சாகடிக்கிறார். சூரிய தேவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான காசிப ரிஷியின் மகனாவார். இதை கண்ணெதிரே பார்த்த காசிப ரிஷி சிவபெருமானுக்கு, உன்னுடைய சூலாயுதம் கொண்டே உன்னுடைய மகனின் தலையை நீ ஒரு நாள் கொய்வாய், நான் இன்று என் மகனை இழந்து தவிப்பதை போல் நீயும் தவிப்பாய் என்று சாபம் கொடுக்கிறாரு. அகிலத்திற்கு வெளிச்சத்தை அளிக்கக்கூடிய சூரிய பகவான் இறந்ததுனால அகிலமே இருள மோகுது. அனர்த்தத்தை உணர்ந்த பிரம்மா, விஷ்ணு ஏனைய தேவர்களும் சிவன் முன்பு தோன்றி சூரிய தேவரை உயிர்ப்பிக்க வேண்டாங்க. உலக நன்மைக்காக சூரிய பகவான் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுறாரு. கோபத்துல பொறுமை இழந்து சிவபெருமானுக்கு சாபம் கொடுத்ததை நினைச்சு காசிப ரிஷி வருந்துறாரு. அன்று காசிப ரிஷி சிவனுக்கு அளித்த சாபம் தான் காலப்போக்கில் தன்னுடைய மகனான கணேசனின் தலையை சிவபெருமானே திரிசூலத்தால வெட்டுறதுக்கு காரணமா இருந்தது. இது மட்டுமின்றி முந்தைய காலத்தில் யானை ஒன்று சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தது. தவத்தில் மகிழ்ந்து சிவபெருமானும் யானைக்கு காட்சி கொடுக்கிறாரு. யானையோ, இந்த உலகத்துல ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, ஞானிகளில் முதன்மையானவர் நீங்க, உங்களுக்கு அடுத்து ஞானின்னு பார்த்தா அது நானா இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்குது. சிவபெருமானோ, ஞானம் என்பது படிப்பறிவாலும் பட்டறிவாலும் குருவின் உபதேசத்தால் பெறப்படுவது, அதை தவத்தால் பெற முடியாது, முயற்சித்தால் அடுத்த பிறவியில் நீ அதை பெறுவாய் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு யானையோ, தாமே எனக்கு குருவா இருந்து அந்த ஞானத்தை தனக்கு வழங்கணும் அப்படின்னு வரம் கேட்குது. சிவபெருமான் அதற்காக நீ உன் தலையை இழக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யானையோ, ஞானத்தை பெறுவதற்காக நான் என் தலையை இழக்கவும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கால சுழற்சியில் சிவபெருமானிடமிருந்து ஞானத்தை பெறுவதற்காக இந்த யானையோட தலையை தான் வெட்டுண்ட விநாயகரின் சிரசிற்கு பதிலாக அவருடைய உடல்ல பொருத்தப்படுது. இதற்கு பிறகுதான் விநாயகருக்கு கணங்களில் மூத்தோன் என்றும் ஞான கணபதி என்றும் மற்ற பிற பெயர்கள் தோன்றின. சிவனிடம் வரம் பெற்ற சுமாலி என்ற அசுரனுக்கும் அவருடைய மனைவி கேதுமதிக்கும் பிறந்தவங்க தான் அசுரகுல தோன்றலான கைகேசி. கைகேசிக்கும் புலஸ்திய முனிவரின் மகனான விஷ்ணவருக்கும் பிறந்தவங்க தான் ராவணன், கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன், சூர்பனகை ஆவார். அன்று சூரிய தேவர் சுமாலியை அழிக்கும் போது சிவபெருமான் குறுக்கிடாமல் இருந்திருந்தால்
அன்று ராவணனின் பிறப்பு சாத்தியமில்லை. ராவணேஸ்வரனை அழிப்பதற்காக திருமாலின் அவதாரமான ராமரின் அவதாரமும் நிகழாமல் கூட போயிருந்திருக்கலாம். அகிலத்தில் நடப்பவை அனைத்திற்கும் காரணம் உண்டு. நம் வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நாமே காரணம் என்பதை உணர்ந்தால் மற்றவர் மீது நமக்கு கோபம் என்பது வராது. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நடப்பவை எல்லாம் நன்மையாகவே இருக்கட்டும் என்று சொல்லி இந்த காணொளியை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யமுனாகிரி. நன்றி, வணக்கம்.